உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாதத்துல இறுதி கட்ட 30 நாட்கள் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்க போகுது. இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் கடகராசியில உச்சம் பெற்று வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், துலாம் ராசியில புதன் பகவான், விருச்சிக ராசியில சூரியன் செவ்வாய் சுக்கிரன், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதம் குரு பகவான் 4ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி தன்னுடைய அதிசார தன்மையை முடித்து மிதுன ராசிக்கு மீண்டும் பயிற்சியாகி போறார். வக்ரத்தன்மையோட தான் பயிற்சி ஆகிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார். அடுத்து 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து 8ஆம் தேதி செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரனாகப்பட்டவர் 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த மாதத்துல முதல் பாதியில கிரகங்கள் விருச்சிக ராசியில இருந்தாலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தனுர் ராசியான அந்த பாக்கியஸ்தானத்துலதான் இருக்க போகுது எல்லா கிரகங்களுமே. இதனால என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும். இந்த இறுதி கட்ட இந்த 30 நாட்கள்ல நம்ம நிறைய ஒரு விஷயங்களுக்காக காத்துட்டு இருப்போம். ஏன்னா 2025 தொடக்கத்திலேயே சில மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது. நிறைய பேருக்கு அது சில இது நடக்காம போயிருந்திருக்கலாம். இது இவர்களினுடைய சுய ஜாதக திசாபுத்தியின் அடிப்படையில் ஏதாவது ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கும். பட் கோச்சார நிலவரங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தானத்துல இந்த மாதம் எந்த மாதிரியான கோயில் ஸ்தலங்களுக்கு நம்ம போயிட்டு வந்தோம், எந்த மாதிரியான ஒரு தெய்வ வழிபாடு பண்ணணும்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத இந்த பதிவினுடைய கடைசியில நம்ம சொல்லியிருப்போம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழு அளவிலான வளர்ச்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த மாதத்தின் பிற்பகுதியில உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 8ஆம் இடத்துல செல்றதுனால பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த டிசம்பர் மாதத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவானும் பயிற்சியாகி வர்றதுனால வருமான தடைகள்லாம் விலகிடும். ஆனா வரக்கூடிய வருமானங்களை நீங்க தேவையில்லாத இடத்துல போட்டு லாக் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வரப்போகுது. இந்த ரிஷபராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா தன்னுடைய பேச்சிலும் தன்னுடைய நடை உடை பாவனையிலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிடுக்காக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அவர்களினுடைய பேச்சுல எப்போதுமே ஒரு வசீகரம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா மீடியா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல அதிகப்படியாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ரொம்ப ஒயிட் காலர் இதுதான் இவர்களுக்கு, அந்த வேலை தான் இவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வேலையாக இருக்கும். நிறைய ரிஷபராசி ஆண்கள் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயத்துல இவர்களால ஏசி இல்லாமல் எந்த இடத்துக்குமே போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃபை சின்ன வயசுல இருந்தே அனுபவித்தவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு பகவான் மீண்டும் சஞ்சாரம் செய்யறதுனால கண்டிப்பாக வருமான தடைகள் இந்த மாதத்துல இருந்து அகலக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே வேலை வாய்ப்புகளை இழந்து தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து வேலை வாய்ப்புகளும், அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல ரிஷபராசி என்பர்கள்
வேலை செஞ்சு உங்களுக்கு அதிகப்படியான ஒரு அங்கீகாரமோ ஒரு வருமான உயர்வோ வராமல் தவிக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வருமான உயர்வும் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். கடந்த காலத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உங்ககிட்ட இருந்து வேலையை மட்டுமே எடுத்திருந்திருப்பாங்க. அந்த வருமானம் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்காது. இப்போ நீங்க டைரக்டா ஆபீஸ் போகக்கூடிய ஒரு டைம் ஆகும். அந்த டயத்துல உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்கத்துல வேலை பார்க்கிறவங்க இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். உங்களுக்கு உண்டான ஒரு ஆய்வாளர் பதவியோ உங்களுக்கு உண்டான ஒரு அதிகாரி சம்பந்தப்பட்ட பதவிகளோ தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். பட் அந்த இடத்துல நீங்க எந்த விதமான ஒரு இல்லீகலான செயல்பாடுகளும் நீங்க ஈடுபடக்கூடாது. செயல்பட்டீங்க அப்படின்னா அதுல மிகப்பெரிய ஒரு ஆபத்துகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு நேரத்துலதான் இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் மாதத்தின் பிற்பகுதியிலேயே அதாவது 16ஆம் தேதியே சஞ்சரிக்க போறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த செவ்வாயும் மாதத்தின் முற்பகுதியிலேயே 8ஆம் தேதியே அந்த 8ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு. இதனால அந்த கான்ட்ராக்ட் ஒர்க் சம்பந்தப்பட்ட அரசாங்க துறையில இருக்கக்கூடியவர்கள், ரோட் கான்ட்ராக்ட் இந்த மாதிரியான பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வேலையில எந்த விதமான இல்லீகல் செயல்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது. ஈடுபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு இந்த வருடத்தின் இறுதியில தேவையில்லாமல் தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ரொம்ப பதவிகள் வந்தது அப்படின்னா அதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனத்தோட இருக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல உயர் பதவிகள் வருது அப்படின்னாலே உங்களுக்கு ஏதாவது சின்னதா ஒரு இழப்புகள் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் அந்த இடத்துல பின்னாடியே தொடர்ந்து வர்றதுக்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதனால அந்த உயர் பதவிகள் வரும்போது எந்த விதமான ஒரு பெரும் மகிழ்ச்சியும் இல்லாமல் ரொம்ப பொலைட்டா ஒரு யார்கிட்டையும் பிரபகண்டாவும் படுத்தாதீங்க. எனக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு, எனக்கு இனிமே வாழ்க்கையில வருமானம் இவ்வளவு வரும் இப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் நீங்க ஒரு பிரபகண்டா படுத்தக்கூடாது. அப்படி படுத்துனீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு திருஷ்டி தோஷமாகப்பட்டது அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய தொழில் சார்ந்தும் வேலை சார்ந்தும் எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை எந்த இடத்துல கவிழ்க்கணும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த எதிரிகளுக்கு முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து இருக்கிறதுக்கு இந்த காலகட்டம் சில ஒரு தேவையில்லாத ஒரு லூஸ் டாக்கிங்கோ இல்ல உங்களை பத்தி நீங்களே ஒரு அறிமுகப்படுத்திக்கிறதோ எந்த இடத்துலயுமே கூடாது. அப்படி அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க தேடி போறீங்கன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த ரிஷபராசி என்பர்கள். இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல இவர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா உறவுகள் சம்பந்தப்பட்ட மேன்மைகள் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் ஒரே வீட்டுல இருந்து 2 நபர்களாக தனித்தனியா பிரிந்து இருந்த குடும்பங்கள் எல்லாமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணம். இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்பத்தார்களும் அந்த வெளிநாட்டுல நல்ல ஒரு வேலை சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க இது வரைக்கும் ஒரு சிங்கிள் ஏர்னிங்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா இப்ப குடும்பத்துல இருக்கிறவர்களும் உங்களுக்கு சம்பாதித்து தரக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மிக அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 7ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் உங்களுக்கு சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு வந்துட்டு இருக்க வரன்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே உங்களை விட ஒரு அந்தஸ்து அதிகமாகவும் உங்களுடைய நாலேஜுக்கு ஒரு அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக தசாபுத்தி படி பாத்தீங்கன்னா உங்களுடைய வரன்கள் உங்களுக்கு ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய படிப்பறிவுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் ஒரு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒரு குறைந்த ஒரு லெவல்ல தான் இருக்கக்கூடிய வரன்களாக வரும். அப்படி வந்தது அப்படின்னா தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த திருமண அமைப்புகள் அப்படின்றது மிகவும் ஒரு எளிதாக நடைபெறக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கு. அடுத்து வரக்கூடிய காலகட்டம்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பெருமளவு திருமண யோகத்தை கொடுக்காத ஒரு நேரமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல வரக்கூடிய சில அமைப்புகளை இந்த டிசம்பர் மாதம் முற்பகுதியில வரக்கூடிய சில வரன்களை நீங்க செலக்ட் பண்ணி அதுல மேட்சிங் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த
இந்த காலகட்டம் உற்பத்தி சார்ந்த தொழிலோ இல்ல ரீட்டைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ்களோ பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகப்படியான லாபத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். அதுவும் போக அந்த சனி மீது அந்த செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த தொழில அதிகப்படியான ஒரு மாற்றமும் தொழில்ல இருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்களை நீங்க நீக்குவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அந்த இடத்துல தொழிலாளர்கள் வேலை செய்யல அப்படின்ற பட்சத்துல அவங்கள நீக்கிட்டு வேற தொழிலாளர்களை அமைச்சு அதற்குண்டான ஒரு வளர்ச்சியை பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டம் நான் முதல்லயே சொன்ன மாதிரி எதிரிகளினுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கு. அதே சமயத்துல நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டங்கள் உங்களோட சேர்ந்து செயல்படுறதுனால நீங்க இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் கோச்சார நிலவரப்படி இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சம்ஹார முருகனை நீங்க வழிபாடு பண்ணணும். அதாவது திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய அந்த சம்ஹார முருகனை நீங்க பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களை நீங்களே நிறைய ஃபீல் பண்றீங்க, நமக்கு யாரோ ஏதோ செய்வினை வச்சுட்டாங்க, நம்மளால ஒரு வேலை செய்யணும் போகும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு ஒரு சோர்வு தன்மை இருக்கு, அந்த வேலை இடத்துல நீங்களே உங்களை அறியாமலேயே சில தவறுகள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த எதிரிகளினுடைய தொந்தரவும் திருஷ்டி தோஷங்களும் அதிகமாக இருக்குன்னு பேரு. அதனால நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, சில பேருக்கு கடன் தொந்தரவுகள் இருக்கலாம், அந்த கடன் தொந்தரவுகள்ல இருந்து வெளியில வர முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். இந்த மாதிரியாக அது சில பேருக்கு திருமண தடைகள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாயும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு வரணுமே அமையல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சில அந்த திசாபுத்தின் மூலமாக வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அப்படின்றது ஜென்ரலா ரிஷபராசி என்பவர்களுக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல ஒரு 4 தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணலாம். அப்படி இல்லாத போக முடியாதவர்கள் அப்படின்றவங்க வீட்டுல அந்த திருச்செந்தூர் முருகனுடைய படத்தை வச்சு நீங்க தாராளமாக வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல பிரார்த்தனை பண்ணலாம். இந்த ராகு காலத்துல பிரார்த்தனை பண்றது உங்களுடைய திருஷ்டி தோஷங்களை அழிக்கிறதுக்கு உண்டான ஒரு பிரார்த்தனையாக இருக்கும். இதே இது உங்களுக்கு திருமணத்துல தடைகள் இருக்கு அப்படின்றவங்க உங்களுடைய நல்ல நேரம், அதாவது காலையில 7 to 9 நல்ல நேரமா இருக்கும். அந்த நேரத்துல அந்த திருமண தடைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு நல்ல ஒரு 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு தீப வழிபாடு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதனால நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா அதற்குண்டான விவரங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.